ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்போதும் உம்முடைய திருமறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்ற நாங்கள் உம்முடைய ஆற்றலோடு கூட நாங்கள் திருமறையை தியானிக்க எங்களுக்கு அருள் தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செயல்பட்டு திருமறை வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு விளக்கி கற்பித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் இந்த தியான வேளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு அது சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியம். சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியம். அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. ஆண்டவரின் வார்த்தையை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிகுந்த பரிசுகள் உண்டு என்பதை இவ்வாக்கின் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு குலுக்கி வார்த்தையை கடைபிடிக்கிற உங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லுங்க. நம்பிக்கையா சொல்லுங்க, பரிசு உண்டு அப்படி இல்லை. ஆண்டவரின் வார்த்தையை கடைபிடிக்கிற உங்களுக்கு பரிசு உண்டு. பல நேரங்களில் நாம கடவுளுடைய வார்த்தைகளை படிப்போம், அதை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். ஆனால் அதில் உள்ளிருக்கிற அந்த சாராம்சத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். சிறு வயதிலிருந்தே நாம சொல்லுவோம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், இப்படியெல்லாம் நாம சொல்லுவோம். ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்வில் ஒரு ஆபத்து வந்து விட்டால் இந்த வசனம்லாம் எங்க போச்சு நமக்கு தெரியாது. அப்படியானால் இந்த திருமறையின் வார்த்தைகளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடைய துணையோடு நாம் படிக்கிற போது அதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை தான் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. என்னுடைய இந்த அருளுரையை சுருக்கமாக நான் கூறி முடிக்க விரும்புகிறேன். இந்த திரையில் வருகிற அந்த குறிப்புகளை நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடைய உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. 2 சீடர்கள் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு செல்லுவார்கள். செல்கிற வழியில் அவர்கள் துக்கத்தோடு எருசலேமில் நடந்த செய்திகளை எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போவார்கள். இயேசு அவர்களோடு கூட நடந்து, உங்கள் முகங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறது, என்ன பேசிக்கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்பார். அவர்கள் எருசலேமில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும், இன்றைக்கு அவருடைய சீடர்களில் ஒருவர் கல்லறைக்கு போய் பார்த்து, பெண்களில் சிலர் கல்லறையில் போய் பார்த்து, அவர் உயிர் தெழுந்து விட்டார், ஆனால் அவருடைய உடல் அங்கே இல்லை என்கிற செய்தியையும் இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள். உடனே இயேசு மோசே முதல் இறைவாக்கு வரை இருக்கின்ற எல்லா திருமுறை நூட்களிலும் தன்னை பற்றி கூறியிருக்கிற உண்மைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதனை விளக்கி காட்டுகிறார். அப்போது அவருடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது, அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வந்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற அந்த நிகழ்வை திருமறையின் அடிப்படையில் புரிந்து கொண்டதினால் உடனே மீண்டும் எருசலேமை நோக்கி பயணித்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற நற்செய்தியை எங்கும் பரப்புகின்ற மக்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆகவே இந்த எம்மாவூர் பயணத்தை a journey of transformation
என்று நான் அமைத்திருக்கிறேன். A journey of transformation. என்ன transformation? Transformation of a journey of disappointment to a journey of hope. இல்லையா? அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, ஆகையினால் அவர்கள் எல்லாம் விரக்தி அடைகிறார்கள். ஏன்னா அங்க சொல்றாங்க 20-21 வசனத்திலே, அவர் நிச்சயமாகவே ஆட்சியை பிடிப்பார், அவர் அரசராக வருவார், மெசியாவாக இருந்து வழிநடத்துவார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடைபெறவில்லை. எதிர்பார்த்தது நடக்காத போது விரக்தி நமக்கு வரும். இந்த டிசப்பாயின்மெண்ட் நம்மை களைப்புக்குள்ளாக தள்ளும். நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்காத போது நமக்கு ஒரு விதமான சோர்வு வரும், ஒரு களைப்பு வரும். அது மட்டும் இல்ல, மன அழுத்தம் நமக்கு வரும். இல்லையா? Disappointment will bring tiredness in our life. Disappointment will bring depression in our life. இப்படிப்பட்ட சோக முகத்தோடு தான் அந்த எம்மாவூர் சீடர்கள் நடந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய இந்த பயணத்தை தான் நம்பிக்கையின் பயணமாக மாற்றுகிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஏன்னா திருமறை வார்த்தைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு அவர் திருமறை வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுரைகளையும் போதனைகளையும் அவர் கொடுக்கிறார். உடனே அவர்கள் எல்லாரும் உற்சாகம் அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி போகிறார். அவங்க ஏற்கனவே அப்பதான் 8 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க, ரொம்ப களைப்பா இருந்திருக்கும். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு திருமறை வசனங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் மறு வாசிப்பு செய்கிற போது, அதனுடைய சாராம்சத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுகிற போது அவர்கள் எல்லாரும் உற்சாகம் அடைகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். They were enthusiastic and they become cheerful and they turn back to travel to Jerusalem. இரண்டாவதாக, டிரான்ஸ்ஃபர்மேஷன் from confusion to clarity என்று நான் அமைத்திருக்கிறேன். இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அவர் மரணிச்சு இன்னையோட 3 நாள் ஆகுது, ஆனா எங்க குழுக்களில் இருந்த ஒரு சிலர் போய் கல்லறையில் போய் பார்த்து அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. உயிர் தெழுந்துட்டா அவருடைய உடல் அங்கதானே இருக்கணும், ஆவிதான் உயிர் தெழுந்து போயிருக்கோம், ஆனா அவருடைய உடலையும் காணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. குழப்பத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த குழப்பம் அவர்களை ஒரு நிலையான சிந்தனைக்குள்ளாக நிற்க விடாமல் அவர்களை அழக்கழிக்கிறது. இல்லையா? நம்ம கூட சில நேரத்துல குழப்பமா இருக்கும்னு வச்சுக்கீங்களேன், we will be unstable. நம்ம சில தடவை கேட்போம் இல்லையா, என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்தின்னு இருக்க. அப்ப சொல்லுவாங்க பசங்க, என்னன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, எந்த வழி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. When we were in confusion, we will be unstable and we could not take a proper decision. நம்ம குழப்பத்தில் இருக்கும் போது ஒரு சரியான முடிவை நம்மால் எடுக்க முடியாது. நம்ம சில தடவை கேட்போம், என்னப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா, இல்ல அப்போ ஒரு மாதிரி குழப்ப நிலையா இருந்துச்சு, நான் என்ன முடிவு எடுத்தேன்னு எனக்கே தெரியல என்று நாம் சொல்லுவோம். அதுபோலதான் இப்போது இவர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாத நிலையில், தங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில், எருசலேமில் இருந்து ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று பறைசாற்ற வேண்டிய இவர்கள் அதை விட்டுவிட்டு ஒரு கிராமத்திற்கு போய் அமைதியாக இருந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். இயேசு இவர்கள் உடன் பயணித்து திருமுறை வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அப்படி விளக்கி சொல்லுகிற போது அவர்கள் புத்தி தெளிந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனாலதான் இங்க போட்டிருக்கு, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. கண்கள் திறக்கப்பட்டன அப்படின்னா என்னது? பார்வை இல்லாமையா அவங்க நடந்துட்டு வந்தாங்க? இல்ல, அவங்க பார்த்துதான் வந்து இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மனக்கண்கள் மூடி இருந்தது. இப்போது அவருடைய மனக்கண்களை அவர் திறந்திருக்கிறார். இல்லையா? அதனால்தான் சில தடவை வீட்டுல எல்லாம் திருமுறை பாடம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்திரணும் சாமின்னு சொல்லி ஜெபம் வந்து படிப்பாங்க. அந்த
திருமுறை பாடத்தை. இவர்களுடைய இருதய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இப்போது அது திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இப்போது ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்து விட்டார்கள். இப்ப தெளிவான சிந்தனைக்கு வந்து விட்டதுனாலேதான் அவர்கள் தெளிவான முடிவை எடுக்கிறார்கள். என்ன முடிவு? எருசலேமிலிருந்து இப்பதான் வந்தோம், இரவு நேரம் ஆயிடுச்சு, பயணப்படக்கூடாது, ஆகையினால் நாம் பயணத்தை நிறுத்திவிட்டு காலையில போலாம் அப்படின்னு யாரும் யோசிக்கல. ஏன்னா பொதுவாக யூதர்கள் இரவு நேரத்தில் பயணிக்க மாட்டார்கள். மாலை ஆயிடுச்சுன்னா அவங்க எங்க இருக்கிறார்களோ அங்கேயே ஓய்வெடுத்து விடுவார்கள். ஆகையினால்தான் யாக்கோபு கூட தன்னுடைய தந்தை வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற போது மாலை நேரம் ஆகிவிட்டது, ஆகவே ஒரு கல்லை எடுத்து தலைமையாக வைத்து அங்கேயே இரவு தங்கி விடுகிறார். இதுதான் அவர்களுடைய வழக்கம். இங்கே இந்த சீடர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு வருகிறார்கள். அந்த இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், பொழுது போயிட்டு இரவு ஆயிடுச்சு, எங்களோடு கூட தங்கிடும் என்று சொல்லி இயேசு அவருடைய புத்தியை தெளிவிக்கிறார், கண்களை திறக்கிறார். இப்போது இரவு நேரம் அவர்கள் பயணிக்க கூடாது, ஆனால் நல்ல தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாய் ஒரு முடிவு எடுத்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் இன்னும் எருசலேமில் போய் பிரசங்கிக்காமல் இருந்தால் எப்படி என்று முடிவெடுத்து அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். நமக்கு தெளிவு கிடைத்து விட்டால் நம்மால் நிலையான உறுதியான முடிவுகளை எடுக்க முடியும். மூன்றாவதாக இப்படி குறித்து வைத்திருக்கிறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஜர்னி ஆஃப் ஃபியர் டு ஃபெய்த் என்று குறித்து வைத்திருக்கிறேன். இந்த இரண்டு சீடர்களும் எருசலேமில் நாம் இருந்தால் இயேசுவை எப்படி பிடித்து சிலுவையில் அடித்து விட்டார்களோ, அவரை மாய்த்து விட்டார்களோ, அதுபோல நம்மையும் பிடித்து சிலுவையில் அடித்து நம்முடைய உயிரை மாய்த்து விடுவார்கள் என்கின்ற பயத்திலேதான் நகரத்தை விட்டு இப்போது கிராமத்திற்கு போய் யாருக்கும் தெரியாம கண்காணாத ஒரு இடத்திலே போய் அமைதியாக தம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவர்கள் பயணித்து போகிறார்கள். பயம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு நாம சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சின்ன சின்னது நடந்துச்சுன்னா உடனே என்ன ஆயிடுது? ஐயோ திக்கு திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, படபடன்னு ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரில, யாரை போய் கேட்கறதுன்னு தெரில, ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நாம சொல்றோம். அது போலதான் இவர்களுக்கும் 3 ஆண்டு காலம் இயேசுவோடு இருக்கிறார்கள். இயேசு 3 முறை தன்னுடைய சாவு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஆனாலும் அதை பற்றிய அந்த உள் உணர்வு அவர்களுக்கு இல்லை. பயம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அவர்கள் எம்மாவூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. இப்படி இருக்கிற இந்த சீடர்களை தான் இயேசு சந்தித்து மோசே முதல் இறைவாக்கினர் தீர்க்க தரிசனங்கள் வசனம் வரை தன்னை பற்றி கூறியிருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அப்படி விளக்கி சொல்லும் போது அவர்கள் உற்சாகமாகி விடுகிறார்கள். இந்த பயம் என்ன செய்யுமா? Fear will make us inactive. பயம் நம்மை செயல்படாமல் அப்படியே கட்டி போட்டு வைக்கும். ஏதாவது ஒண்ணு செய்யலாமா? இல்ல அது செஞ்சா இப்படி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒரு பிசினஸ் தொடங்கலாமா? இல்ல ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நஷ்டம், இப்ப இது தொடங்கினா இன்னும் ஏதாவது ஆயிடுமா பயமா இருக்கு. நீ ஏன்டா மேல படிக்க கூடாது? சார் 10th நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார், இதுக்கப்புறம் எங்கேருந்து நான் மேல படிக்கிறது பயமா இருக்குது. இப்படி இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி நகர முடியாத அளவுக்கு நம்மை கட்டிவிடும். மற்றொன்று, இந்த பயம் நம்மை தனியாக்கிவிடும். It will separate us from the community. சீடர்கள் அதுவரை 12 பேரும் ஒன்னா இருந்தாங்க. ஆனா இப்ப அதுல 2 பேர் இப்ப பிரிஞ்சு போறான். ஏன்னா உயிரை பற்றிய பயம் அவர்களை குழுவில் இருந்து பிரிக்கிறது. சில தடவை பயம் நம்ம திருச்சி போய் உறவில் இருந்து பிரிச்சிடும். என்னங்க அந்த எலெக்ஷன்லயே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயங்க, அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆகும் தெரியல, அதனால நான் அந்த கோயிலுக்கு போறதே விட்டுட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆளு அந்த சர்ச்சில் இருக்கிறாங்க, அந்த ஆள் இருக்கிற இடத்துல நான் ஏங்க போனோம். பயம் நம்மை
குழுவிலிருந்து பிரித்து விடும். ஆனால் இப்படி பயந்து பிரிந்து போய் கொண்டிருந்த இந்த சீடர்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். திருமறையில் கூறப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். விசுவாசம் இல்லாததுனாலதான் இவங்களுக்கு பயம் வருது. இப்போ எப்படி அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவது? திருமறையின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, அறிவிலிகளே, திருமறை வாக்கியத்தை உணர்ந்து கொள்ள முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களுக்கு சொல்லி, மெசியா மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா? அப்படிலாம் திருமறையில் இருக்கின்ற ஏசாயா 53ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற மெசியாவை பற்றிய அந்த பாடுபடும் தாசன் பற்றிய எல்லா வார்த்தைகளின் அடிப்படையில் அவர்கள் விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். விசுவாசம் அவர்களுக்குள் பற்றி எரிகிறது. இப்போது இரவு நேரம் என்று பார்க்காமல் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி அவர்கள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்கின்ற நற்செய்தியை அவர்கள் பறைசாற்றப் போகிறார்கள். இரண்டாவது, இவங்க போகும்போது அங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சீடர்கள். இவர்கள் போய் அந்த சீடர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார்கள். Faith will make us active and faith will unite us with a community of faith. நம்பிக்கையாளர்களின் கூட்டத்தோடு நம்மை இணைக்கும். திருச்சபை என்பது நம்பிக்கையாளர்களின் சமூகம். இந்த சமூகத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆகையினாலதான் நம்ம வழிபாடுலாம் பாருங்க, எல்லா வழிபாடும் நமக்கு கூட்டு வழிபாடு தான், தனிநபர் வழிபாடு கிடையாது. இப்ப மற்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தனியா போய் ஒருத்தர் போய் பண்ணிட்டு வருவாரு. ஆனா நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் கூட்டு வழிபாடாகத்தான் இருக்கும். நம்முடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை நம்மை எல்லாம் பிரிக்காது. பயம் நம்மை பிரிக்கும். ஆனால் திருமறையின் வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டு இருக்குமே, ஆனால் நம்மை எல்லாம் அந்த நம்பிக்கை ஒன்றாக இணைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? நாமெல்லாம் விசுவாசிப்போம், ஆனா திருமறையின் அடிப்படையில் விசுவாசிக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சீடர்களும் இங்க இயேசு கிறிஸ்துவின் மீது முன்னாடி நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? அற்புதங்களால் அவர்கள் அவரை நம்பி இருந்தார்கள். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், அவரை நம்பினார்கள். கடல் மேல் நடந்தார், அவரை நம்பினார்கள். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார், அவரை நம்பினார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவுடன் அவருடைய நம்பிக்கை நிலைகுலைந்து போனது. எப்படிடா இப்படிப்பட்ட ஆளு சிலுவையில் அறையப்பட முடியுமா? ஆனா இங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்கிற காரியத்தை பாருங்கள். அறிவிலிகளே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா? திருமறையின் வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். நம்முடைய விசுவாசமோ அற்புதத்தை கண்டு அல்ல, அதிசயங்களை கண்டு அல்ல, திருமறையின் வார்த்தைகள் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் உயிர்த்த ஆண்டவர் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும். பல நேரங்கள்ல நாம வார்த்தையை சொல்றவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோமே தவிர அந்த வார்த்தையின் மேல, அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற நபர் மீது நாம் நம்பிக்கை வைப்பதில்லை. ஒரு ஊழியர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அந்த ஊழியர் இயேசுவை பத்தி சொல்வாரு, இயேசு மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அந்த ஊழியர் எக்ஸ் மேல நம்பிக்கை வச்சுட்டு அந்த ஊழியர்கிட்ட போனா எனக்கு சரியாயிடும். நம்முடைய நம்பிக்கை அப்படித்தான் பிளைண்ட் ஃபெய்த் என்று சொல்லுவோமே, அதுபோல் இருக்கிறது. இங்க இயேசு திருமறையின் வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். They become active and they are united with the community of faith. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைந்து நாம் திருமறையை படிக்கிற போது இந்த திருமறையின் சாராம்சங்களை நாம் புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம். அப்படி செய்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்களுக்கு மிகுந்த பரிசு உண்டு, மிகுந்த பரிசு உண்டு.
இங்க இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார், அவர்தான் மகிமைப்படுத்தப்பட்டார். ஆணி அடிக்கப்பட்டார், அவர்தான் அரியணையில் அமர்த்தப்பட்டார். மரித்தார், ஆனால் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு மாட்சி அடைந்தார், இயேசு வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், இயேசு உயிர்த்தார். இதுதான் நமக்கு தெரியுதே தவிர அவர் அவமானப்படுத்தப்பட்டவர், அவர் அறையப்பட்டவர். அறையப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? சிலுவையில் சில தடவை சொல்லுவோம்ல, அவனை 10 தடவை என்கிட்ட வந்துட்டு போனான், அவனை தொங்க விட்டேன்னு சொல்லுவாங்க. தொங்க விட்ட மச்சி அவனை 10 தடவை நண்டாம் பாரு அவன் வீட்டுக்குன்னுவாங்க. சிலுவையில் நம்ம அறையப்பட்டார்னு அப்படி சொல்றோம், ஆனா ஆக்சுவலா சிலுவையில் தொங்க விடப்பட்டார். அறையப்பட்டவர் தான் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். மரித்தவர் உயிருடன் எழுப்பப்பட்டு இருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு மரிப்போமானால் கிறிஸ்துவோடு உயிர் தெழுவோம். இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த விடுமுறை நாட்களை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரோடு, உயிர் தெழுந்த ஆண்டவரோடு பயணித்து அதன் அடிப்படையில் அவருடைய துணையோடு திருமறையை படிப்போம். திருமறையை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் மிகுந்த பரிசுகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இறை ஆசியை பெற்றுக் கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான இறை அமைதி நம்மோட கூட இருந்து நாம் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ராதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. தந்தை, மைந்தன், தூய ஆவியார் ஆகிய சர்வ வல்லமை பொருந்துள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து நம்மிலே நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பேரமைதியோட சென்று வர கடவோம்.